ஏனே காலங்கத்துல சூரியனோட பழுத்து வருது வர்றேன். சூரியனை பார்த்த உடனே எனக்கு தோணுது ஒன்னே ஒண்ணுதான், சல்யூட், கடவுளுக்கு நன்றி. நான் இன்னைக்கு உள்ளனையா அப்படின்னு ஒரு வார்த்தைகளோட மனசுல ஒரு உற்சாகம் நமக்குள்ள உருவாகுது. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பிறப்பிக்கப்படுறோம் அப்படின்னா கடவுளோட கருணை அருளால மட்டுமே தவிர நம்ம கையில எதுவுமே இல்ல. இனிமேல் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாள புதுப்பிக்கிறாரு நம்மளுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலைகளை சூரியன் பகவான் மேல வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த டேம்ல வந்து மீன் பிடிக்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட தொழில் கரெக்டா அவங்களோட டைமுக்குள்ள வந்துட்டாங்க பாருங்க. 3 பேர் நிக்காங்க, அங்க ஒரு லாரி நிக்குது, மீனெல்லாம் பிடிச்சி வண்டியில ஏத்தி மக்களுக்கு எல்லாம் உணவு அங்க கொண்டு போயிருவாங்க. சரி சரி. ஆனா இந்த மாஞ்சோர் டேம் வந்து அப்படி சும்மா ஜம்முன்னு அப்படி இயற்கை சார்ந்த பகுதி சுத்திலும் மலை, இந்த பகுதியில தண்ணி எல்லாமே வந்து இந்த மலையில போய் சார மலைக்கு தண்ணிகள் எல்லாம் வந்து அப்படியே மரம் செடி கொடிகள் எல்லாம் கடந்த மூலிகை தண்ணி போல இது டேம்ல பெரிய நிக்குது. மீன் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, இந்த மரங்கள் தான். மரங்கள் அதுல இருந்து வர காத்து, சுவாச காற்று, சுத்தமான மூலிகை காற்று, சுவாச காற்று, அதோட சேர்ந்து நம்ம குடிக்கிற மூலிகை தண்ணி, அதெல்லாம் கிடைக்கிறதுலாம் வந்து பெரிய வரம். அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த இடம் இதெல்லாம் இடிதாங்கி நான் வச்சிருப்பதில்ல, அங்க ஏதாவது இடி விழுந்து இந்த இடங்கள் ஏதாவது சேதமாயிடக்கூடாது, இடிதாங்கி வச்சுக்கோங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. கடவுள் நமக்கு எந்த கொடுத்துக்கிறாருன்னா ஒரு அறிவாற்றல் கொடுத்துக்கிறாரு. ஆனா இதுல ஒரு மூட நம்பிக்கை நான் நினைக்கிறேன். ஏன்னா இடி விழணும், ஒரு இடம் அழிஞ்சு போகணும் அப்படின்னா இறைவன் நினைத்தால் எந்த இடம் வேணாலும் எப்படி வேணாலும் அழியலாம். இது ஒண்ணு இருந்தாதான் இதுல இடி விழாம பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். எவ்வளவோ பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்குது, எல்லாமே சேஃபா தான் இருக்கு, எல்லாருமே நல்லா வாழ்றாங்க. ஆனா சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் முக்கியம். தேங்க்யூ.